ஆற்காடு பக்கம் போனீங்கன்னா பெரிய சைஸில் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிற இந்த மக்கன் பேடாவை வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. எதனால் இது பெருசாக இருக்குது தெரியுமா? அந்த குலாப் ஜாமுன் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு எப்பயுமே ஜீராவோடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால தான் அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். பிரித்து பாருங்கள் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு. முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையும் இருக்கும். இதோடைய சுவை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். போனால் சாப்பிட மறக்காதீங்க. ஆற்காடு பக்கம் போனீங்கன்னா பெரிய சைஸில் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிற இந்த மக்கன் பேடாவை வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. எதனால இது பெருசாக இருக்குன்னா இந்த குலாப் ஜாமுன் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு எப்பயுமே ஜீராவோட சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால தான் அதையும் சேர்த்து வச்சுட்டேன். பிரித்து பாருங்கள் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு. முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை. ஆற்காடு பக்கம் போனீங்கன்னா பெரிய சைஸில் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிற இந்த மக்கன் பேடாவை வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. எதனால இது பெருசாக இருக்குன்னா அந்த குலாப் ஜாமுன் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு எப்பயுமே ஜீராவோடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால தான் அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். பிரித்து பாருங்கள் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு. முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை.